மிஸ்டிக் சோல்ஸ், வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டிவ். இன்றைக்கி வந்து நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு அந்த நோ காண்டாக்டோ இல்லை அந்த சைலண்ட் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டுருக்கிற உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு அதுக்கு என்ன ரீசன், அது ஏன் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ நோ காண்டாக்டில் போயிடுச்சு, இது ஏன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டு வந்து போய் நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுக்கு ரீசன் என்ன? ஈகோ காரணமா, இல்லை பயமா, இல்லை ஹெசிடேஷனா, என்ன விஷயம்? உங்களோட பர்சன் அதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த சைலண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து முடிவுக்கு வருமா, உங்களை அவங்க ரீச் அவுட் பண்ணுவாங்களா, இல்லை இந்த சைலண்ட்டே வந்து இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகுமா அப்படின்றதுக்கு ரீடிங் பார்க்கலாம். இப்போ கார்டை சஃபிள் பண்ணிக்கிறேன். இப்போ கார்டை ரிவீல் பண்ணலாம். உங்கள் பர்சன் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மனசில் வந்து இன்னமும் வந்து நம்பிக்கை இருக்குது. அதாவது இந்த கனெக்ஷன் கண்டிப்பாக வந்து ஹீல் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை வந்துட்டு டீப்பாக அதை வந்து பிலீவ் பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. உங்கள் லேட் நைட்டில் வந்து உங்களோட தாட்ஸ் வந்து வருது, அது வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ வந்து அவங்க மறக்கணும் அப்படின்றத நினைக்கல, இது வந்து ஒரு ஹீலிங் பீரியடு அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபியர் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா எமோஷன்ஸ் இல்லை, அதாவது லாஜிக்காக ஒரு அவங்க வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சில டைமில் நினைக்கிறாங்க, அதாவது நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கரெக்டாக நடந்திருக்கேனா அப்படின்றது. அதே மாதிரி இப்போ வந்து மெசேஜ் பண்ணால் அது ஃபேராக இருக்குமா அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து ஈகோவை விட வந்து அக்கௌண்டபிலிட்டி வந்து அதிகமாக தெரியுது கார்ட்ஸில். ஸோ என்ன சொல்கிறதுனா, தே டோன்ட் வாண்ட் டு மேக் அ ராங் மூவ். நம்ம வந்து அவசரப்பட்டு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து இது மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த சைலன்ஸ் வந்து அவங்கள வந்து புஷ் பண்ணுது. பட் அவங்க இன்ட்யூஷன் சொல்லுது இது வந்து கோஇன்சிடென்ஸ் கிடையாது. ஸோ வந்து என்ன சொல்கிறதுனா, அவங்களுடைய அந்த ஆக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஸோ வந்து ஆனால் வந்து ஃபீலிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவங்க வந்து மறைக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து என்ன சொல்கிறது, அவங்க எனர்ஜெட்டிக்கலி வந்து அவங்க வந்து சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க ரீச் அவுட் பண்ணுற டைம் அது வந்து என்னென்னா, இது ஒரு லாங் டேர்ம் கார்டு. ஸோ லாங் டேர்ம் கார்டுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக ஒரு டெக்ஸ்ட் இல்லை அப்படின்னா வந்து சீக்கிரமாக ஒரு அவசரப்பட்டு பேசுகிறது, அவசரப்பட்டு மெசேஜ் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் வந்து அவங்க ரீச் பண்ணுவாங்க. அந்த அந்த டாக்கு வந்து ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன், ஒரு லாங் டேர்மை பற்றி இருக்கும். ஸோ வந்து அது வந்து ஒரு கேஷுவலாக அந்த மாதிரிலாம் வந்து நடக்காது. கண்டிப்பாக வந்து இந்த ஃப்யூச்சர் மைண்ட் செட்டு அந்த இது இருக்கணும், ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து உங்களை வந்து இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு ரைட் டைமுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து அவங்க சைலன்ஸாக இருக்காங்க, ஆனால் ஒரு ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து ரீச் அவுட் பண்ணுற டைம் வந்து ஒரு கேஷுவலாக இருக்காது. கண்டிப்பாக அது வந்து ஒரு டிவைன் டைமில் கண்டிப்பாக
அது வந்து ஒரு லாங் டேர்ம் பிளானிங்கோட தான் அவங்க வந்து உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அந்த டைமுக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக பி பாசிட்டிவ். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி யுனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸிங், கிவ் யுவர் சோல். தேங்க்யூ.